வணக்கம், நான் சந்தியா. வெல்கம் டு தமஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம சேனலில் ஆந்திரா ஸ்டைலில் சூப்பராக ஒரு பருப்பு பொடி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த பருப்பு பொடியை சூடாக சாதத்தில் போட்டுட்டு நெய்யை ஊற்றியோ இல்லை நல்லெண்ணெய் ஊற்றியோ சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் ஹோட்டலுக்கே போய் பருப்பு பொடி சாப்பிட்டாலும் இந்தளவு டேஸ்ட்டாக வராது. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நம்ம அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு இதில் 1 கப் துவரம்பருப்பு எடுத்துக்கிறோம். இந்த துவரம்பருப்பு நல்லா வறுத்து எடுத்துக்கிறோம். அடுப்பு ஓரளவு மீடியம் ஃப்ளேமாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதை நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கிறோம். தீயாத பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்தோடனே இதை ஒரு பிளேட்டில் போட்டு இதை ஆற வச்சுக்கிறோம். இப்போ பாருங்கள், நல்லா வறுத்தாச்சு. இதை வறுத்துட்டு இதை நான் ஒரு பிளேட்டுக்கு இப்போ இதை மாற்றிக்கிறேன். அடுத்ததாக 1 கப் துவரம்பருப்புக்கு 1/4 கப் கடலைப்பருப்பு எடுத்துக்கிறோம். அந்த கடலைப்பருப்பையும் போட்டுட்டு நம்ம இதே மாதிரி செவக்க வறுத்து எடுத்துக்கிறோம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதே மாதிரி நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கிறோம். இப்போ இதுவும் நல்லா வறுபட்டவுடனே இதையும் ஒரு பிளேட்டில் போட்டுட்டு ஆற வச்சுக்கிறோம். அடுத்ததாக இப்போ பாசிப்பருப்பு போட்டுக்க போகிறோம். இந்த பாசிப்பருப்பும் அதே ரேஷியோ தான். 1 கப் துவரம்பருப்புக்கு 1/4 கப் கடலைப்பருப்பு, 1/4 கப் பாசிப்பருப்பு, இதுதான் கணக்கு. இப்போ 1/4 கப் பாசிப்பருப்பும் போட்டாச்சு. இதையும் நம்ம நல்லா செவக்க வறுத்துக்கிறோம். வறுத்துட்டு இதையும் ஒரு பிளேட்டுக்கு போட்டு மாற்றிக்கிறோம். அடுத்ததாக இதில் ஒரே ஒரு டீஸ்பூன் மட்டும் சீரகம் போட்டுக்கிறோம். இந்த காரத்துக்கு தகுந்த மாதிரி இந்த பருப்பு எல்லாத்துக்கும் சேர்ந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகா போட்டுக்கிறோம். என்னது மிளகா நல்ல காரங்கிறதுனால நான் ஒரு 6 மிளகா மட்டும் போட்டிருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா போட்டு வறுத்துக்கிறோம். சீரகம் நல்லா பொரிய ஆரம்பிக்கும் போது நம்ம இதையும் அந்த பருப்பு கூடயே போட்டுட்டு ஆற வச்சுக்க போகிறோம். கடைசியாக இதில் ஒரு கொத்து கருவேப்பிலையை போட்டுட்டு அதுவும் நல்லா படப்படன்னு வெடிக்கிற அளவு நம்ம வறுத்துக்கிறோம். அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஹெவி பாட்டம் பேனாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த ஹீட் இருந்துக்கிட்டே இருக்கும். லோ ஃப்ளேமில் வச்சாலும் நம்மளுக்கு சீக்கிரமாக வறுபட்டுரும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வறுத்தெடுத்தாச்சு. இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறோம். பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கிறோம், ஒரு 1/2 டீஸ்பூன். இது எல்லாமே நல்லா ஆற வச்சிடுறோம். நல்லா ஆறுனதுக்கப்புறமா இதை மிக்சியில் போட்டுட்டு நல்லா ஃபைன் பவுட்ராக தூளாக அரைச்சிக்கிறோம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கிறோம். இதை ஒரு ஒயிட் ரைஸ் சூடாக கொதிக்க சாதத்தை போட்டுட்டு இதில் இந்த பொடியை போட்டுட்டு நெய்யோ நல்லெண்ணெய்யோ ஊற்றி சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் நம்ம சேனல் தமஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.